मध्यमस्थाने नमः वैकुण्ठदेवताय नमः वैकुण्ठमूर्तये नमः वैकुण्ठनाथने नमः वैकुण्ठस्रोतने नमः ओम श्रुतं देवमूर्तवे नमः अनुग्रह ब्रह्मणे नमः ओम भूर्भुवस्सुवः सत्यधीरवे नमः पवित्रं देवेन गोविन्दस्त्रादाक्षरानुग्रहेण ओम श्री विष्णुवल्लभाय नमः विष्णुशरीरे नमः विष्णुज्ञानस्वरूपिणे नमः देववल्लभाय நமது ஆற்காடு நகரில் விசேஷமான பெருமாள் ஸ்தலங்கள் இருக்குது. நிறைய ஆலயங்கள், பழமையான ஆலயங்கள்லாம் இந்த ஆற்காடு நகரத்தில் அமைஞ்சிருக்கு. அதில் ஒரு ஆலயமாக நம்முடைய ஜீவானந்த சாலை கண்ணதராத்திரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வரசித்தி விநாயகர் பழனி ஆண்டவருடைய திருஆலயத்தில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்ட நாள் முதல், இந்த ஆலயத்தை தொடர்ந்து பூஜை நடந்து வரக்கூடிய நாள் முதல் இன்று வரை இந்த மகாவிஷ்ணுடைய புகைப்படத்தை தொடர்ந்து பூஜை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து போன முறை கூட இதே மாதிரி சுவாமிக்கு வந்து ஒரு அலங்காரம் செய்யப்பட்டு வைகுண்ட ஏகாதசி சுவாமிக்கு சிறப்பான ஒரு தீபாரணைகள் செய்யப்பட்டது. இந்த வாட்டி இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ஒரு பெருமாள் கோவிலுக்குள்ள போனால் என்ன சுவாமியுடைய பிரசாதங்கள் கிடைக்குமோ, அதாவது தீர்த்த பிரசாதம், சடாரி, இந்த மாதிரி துளசி பிரசாதம், இதை ரெடி செய்யப்பட்டு வைகுண்ட ஏகாதசியுடைய வழிபாட்டு பூஜை முறைகளை இங்கே சுவாமிக்கு செய்யப்படுறோம். சரி, பொதுவாக வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு எடுத்துட்டாலே நிறைய பக்தர்களுக்கு வந்து பெருமாள் கோயிலுக்கு போகணும். மகாவிஷ்ணு வந்து பரமபத வாசல் வழியாக வருவார். அந்த வாசலில் வரக்கூடிய சுவாமியை நம்ம போய் தரிசனம் பண்ணோம். அப்படி தரிசனம் பண்ணால் நமக்கு வந்து வைகுண்ட விமோக்ஷனம் கிடைக்கும், அதாவது வைகுண்டத்துக்கு போகக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். இன்னொன்று, இந்த வைகுண்ட ஏகாதசி விரதமே நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. வைகுண்ட ஏகாதசி விரதம் எப்படின்னா நேரத்தை நம்ம குறிச்சிக்க வேண்டியதான். விரதம் துவாதசி திதி பிறந்த உடனே காலையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு துவாதசி திதி இருக்கும்போது பெருமாள் ஆலயத்தில் போயிட்டு நீங்கள் ஏகாதசி கூட நீங்கள் போய் தீர்த்தம் வாங்கி சாப்பிடலாம், துளசி தீர்த்தம் சாப்பிடலாம். ஆனால்
பால் பழம் எடுத்துக்கலாம். இதை தவிர அன்னங்களை எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அன்னப்பிரசாதங்களை எடுத்துக்கூடாது. அந்த ஏகாதசி விரதம் நாட்களை நம்ம எப்படி நிறைவு செய்யணும் அப்படின்னா, துவாதசி அன்று ஏகாதசி முடிஞ்சு துவாதசி பிறக்குது பாருங்க, அந்த துவாதசி பிறக்கிறப்போ பெருமாள் சன்னதியில் போயிட்டு சுவாமியை தரிசனம் செய்து தீர்த்தம் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய தலைமுறைகள் இருக்கக்கூடிய நபர்களும் சரி நம்மளும் சரி அந்த வைகுண்ட மோட்ச பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி நமக்கு இறைவன் கொடுப்பார். இந்த கதையிலே எப்போவுமே ஒவ்வொரு வாட்டி ஒரு அரக்கன் தோன்றுவான். அந்த அரக்கன் தோன்றப்போ மகாவிஷ்ணு ஏதோ ஒரு அவதாரம் எடுப்பார். அந்த அவதாரங்களில் அந்த அரக்கனை அழிப்பார். அதுக்கப்புறம் அந்த வழிபாடுகள் நடக்கப்படுகிறது. இதோடைய அர்த்தம் என்னன்னா, அதர்மங்கள் எங்கெல்லாம் தலைவிரிச்சு ஆடுகிறதோ அங்கெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட இறைவன் அவதரிப்பார் அப்படின்றதுதான் சாஸ்திரம். அது கலியுகத்திலேயா இருந்தாலும் சரி, திரேதா யுகத்தில் இருந்தாலும் சரி, கிராத யுகத்தில் இருந்தாலும் சரி, அந்த அவதாரம். அந்த வகையில் ஒரு பெரிய அசுரனுடைய ரூபத்தை அழிப்பதற்காக மகாவிஷ்ணுவுடன் போர்படும் போது கிட்டத்தட்ட ஆண்டுகள் பல ஆயினும் அந்த போர் முடிவுக்கு வராதப்போ அந்த முடிவுக்கு கொண்டு வரதுக்காக ஒரு குகையில போய் விஷ்ணு பகவான் தியானிக்கிறதாக அர்த்தம். ஒரு குகையுள்ள விஷ்ணு பகவான் தியானிக்கிறதா அர்த்தம். அந்த விஷ்ணுவை அழிக்கிறதுக்காக அந்த குகைக்குள்ள அந்த அரக்கன் வரும்போது அந்த அரக்கன் அந்த விஷ்ணுவை அழிக்க கிட்ட நெருங்கும் போது ஒரு அக்னி பிளம்பானப்பட்டது வருகிறது. அந்த அக்னி பிளம்பாக வரக்கூடிய தேவி தான் வைகுண்ட தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவி. அந்த தேவி என்ன பண்றாரு, அந்த அரக்கனை அழித்து மோட்சத்தை கொடுக்கிறார். அப்ப இந்த நாள்ல யாரெல்லாம் பெருமாளை போய் தரிசனம் பண்றாலோ அவளுக்கு வைகுண்ட மோட்ச ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஏங்க அப்படியேப்பட்ட பலனாங்க வைகுண்டம் அப்படின்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து லைஃப் கடைசி வரைக்கும் சில கஷ்டங்கள் வழிமுறைகள்லாம் பட்டுட்டு ஒரு இன்பம்னு ஒன்று காணும், பார்த்துருக்கீங்களா? அந்த இன்பத்தை டைரெக்டாக போகிறதாம். அதாவது 1ஆம் நம்பர் பாதத்திலேருந்து சர்ப்பங்களில் மாட்டாமல் டைரெக்டாக பரமபத வாசலுக்கு போய் சேர்றது தான் அந்த பரமபதம் விளையாட்டு சொல்ல பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை தரிசனம் பண்ணி வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாளுடைய தீர்த்தம் வாங்கி நம்ம உள்ளுக்கு சாப்பிடும்போது நமக்கு எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் தீமைகளும் இல்லாமல் இறைவனுடைய பாதம் சரணாகதி அடைவோம் அப்படின்னு. அது இப்போ கிடையாது, நம்மளுடைய கடைசி காலங்களில் நடக்கக்கூடியதை நம்ம இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். பின்னாடி ஃபியூச்சரில் நம்ம பசங்க வளரணும், நல்லா படிக்கணும், நல்லா வாழணுன்றதுக்காக ஒரு வீடு பணம் நகைகள்லாம் சேர்த்து வைக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் இறை சன்னிதானத்துக்கு போய் இறைவனுக்கு பூஜை பண்ணும்போது இறைவனை வழிபடும் போது அது எல்லாம் உங்களுடைய புண்ணியஸ்தானத்தில் சேர்க்கப்படும். இந்த சேர்க்கப்பட்ட புண்ணியத்தின் மூலியமாக தான் இந்த வைகுண்ட ஏகாதசி தரிசனம் பண்றவங்களுக்கு அந்த வைகுண்ட தேவியுடைய அனுகிரகத்தால வைகுண்ட பதவி கிடைக்கும், வைகுண்டத்துடைய அனுகிரகம் கிடைக்கும், மகாவிஷ்ணுடைய சாட்சாத் அனுகிரகம் கிடைக்கும். அவ எவ்வளவு கர்மாக்கள் இருந்தாலும் சரி, ஜாதகத்து ரீதியாக இருந்தாலும் சரி, குடும்பத்துடைய ரீதியாக இருந்தாலும் சரி, இது நிவர்த்தி பண்ணக்கூடிய நாட்களாக இது அமையும். தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரக்கர்களும் நிவர்த்தியாகி தேவலோகத்துக்கு வைகுண்டநாதருக்கு பதவியேறதுக்காகவே இந்த வைகுண்ட ஏகாதசி வழிபாட்டு முறையை கடைபிடிக்கிறாங்க. அந்த வகையில நம்மளுடைய ஆலயத்தில் பல நூற்றாண்டுகளாக பூஜை செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மகாவிஷ்ணுடைய படத்துக்கு சரி, நம்ம வரதேஸ்வரி விநாயகர் கோயிலுக்கு ரெகுலராக போகிறோம். இன்னைக்கு நிறைய பெருமாள் கோயிலில் போனால் கியூ நிற்கணும், 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிற்கணுமே. அப்படி யாரும் நிற்க முடியாமல் சிரமப்படுற சில நபர்களுக்காகவே இங்க பெருமாளுக்கு அந்த பூஜைகளும் தீர்த்த பிரசாதம் வழிபாடுகளும் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அதுக்காக இது பார்த்துட்டு நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகக்கூடாதுலாம் கிடையாது. தாராளமா இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பெருமாள் கோயில் தரிசனம் பண்ண முடியுமோ பண்ணுங்க. எல்லா கோயிலில் போனாலும் இன்னைக்கு கியூ நிற்க வேண்டியது இருக்கு கம்பல்சரி. சார் இன்னைக்கு கியூ நிற்காத சுவாமி தரிசனம் பண்ண வைக்கிறதுக்காக தான் உங்களை ஏற்பாடு பண்ணிருக்குது. அதே மாதிரி பெருமாளுடைய பாத தரிசனம், பாத விமோசனம், எந்த இடத்துக்கு போனாலும் சுவாமியோட திருவடி பாத தரிசனம் பண்ணும். அந்த திருவடி தரிசனம் பண்ணும்போது அந்த சுவாமியுடைய திருவடி சடாரி வைப்பாங்க பார்த்தீங்களா, முழுக்க முழுக்க அது இறைவனுடைய பாதம் தான். ராமச்சந்திரமூர்த்தியுடைய பாதம் பட்டும் போது தான் கருட பகவான் கல்லாக இருக்க சொல்ல சாப விமோசனம் பண்ணிட்டு கருட பகவான் திருப்பி சாப விமோசனம் பண்றாரு. அந்த மாதிரி இறைவனுடைய திருவடி பட்டால் சாப விமோசனம் சொல்லுவா. சரி, என்னங்க சாப விமோசனம் அப்படின்னா, அந்த காலத்துலலாம் யாரையாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவு பண்ணால் ஒரு ரிஷிகளோ ஒரு முனிவர்களோ தியானத்தில் இருக்கும்போது தொந்தரவு பண்ணால் மட்டும்தான் சாபம் கொடுப்பாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் அப்படி கிடையாது. சைக்கிளில் ஒருத்தன் போயினே இருக்கான், ஒருத்தன் நடந்து போகிறவங்க லைட்டாக உராசிட்டு போயிட்டானா அவனுக்கு உடனே ஒரு சாபம் தான், போறான் பார் நல்லது. அந்த சாபங்கள் இன்னைக்கு நிறைய ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாரும் அதை வாயில சர்வசாதாரணமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் விமோசனம் கொடுக்கணுன்றதுக்காக மகாவிஷ்ணுடைய திருவடி பாதத்தை எடுத்து நம்ம தலையில வைக்கிறா. அப்படி அந்த தலையில வைக்கும் போது
நம்ம அந்த பவ்ய பணியோடு அந்த திருவடியை நம்ம ஏற்றுக்கும் போது நம்மளுடைய சாபங்கள் முழுமையாக விமோசனம் பெறதாகவும், வைகுண்ட ஏகாதசி விரத தீர்த்தத்தை உள்ளுக்கு சாப்பிட்றதுனாலையும், துவாதசி தீர்த்தத்தை உள்ளுக்கு சாப்பிட்றதாலும் நம்ம சரீரத்தில் நோய்கள் ஏதாவது இருந்தாலும் விலகி போகணும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஸோ அந்த நோய் இல்லாத ஆரோக்கியமான ஒரு வாழ்வு கிடைக்கிறதுக்காக இறைவனை பிரார்த்தனை பண்ணிங்க. நம்மளுடைய பல நாளாக பூஜிக்கப்படக்கூடிய அந்த மகாவிஷ்ணுக்கு இப்போ அர்ச்சனை பண்ண போகிறோம். பிரார்த்தனை பண்ணிங்க. சுபாப்யோ ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஜம்பூத்தீவே பாரத வருஷே பரதக்கண்டே மேரோஹ தக்ஷணே பாஸ்தே சகாப்தே அஸ்மின் वर्तमाने दक्षिणायने हेमंत ऋतु धनुर्मासे शुक्लपक्षे एकादश्यां शुभदिनो वासरः वासरस्तु भौम वासरयुक्तायां अवभरणी नक्षत्र संयुक्तायां सिद्धयोग वाणिज्यकरण एकादशी तिथिकाल शुभाभ्यो शुभशोभन मुहूर्त अद्ध ब्राह्मणः श्री जीवानंद सालै कन्नदरातर वरसिद्धि विनायक पळनियाण्डवालय श्री श्रीदेवी भूदेवी समेत श्रीनिवास स्वामिनः वैकुंठ एकादशी शिष्ये यजमानस्य यजमानः गोत्रोद्भवस्यां जम्मू महर्षि गोत्रोद्भवस्यां सुब्रह्मण्यं शर्मणः नामाङ्गदस्यां शांति नाम्यः रामचंद्र शर्मणः नामाङ्गदस्यां वनिता नाम्यः अस्याः यजमानस्य पालोल गोत्रोद्भवस्य वेंकटेश्वर नाम्यः मृगशीर्ष नक्षत्र मिथुनराशोजातस्य इंदुमति नाम्यः रेवती नक्षत्र मीनराशोजातस्य दिनेश बालाजी नामाङ्गदस्य पुरटांश कुंभराजातस्य सतीश श्रीनिवास नामाङ्गदस्य हस्ता नक्षत्र कन्याराजातस्य मार्कंड नामाङ्गदस्य महानक्षमराज राजेश नामाङ्गदस्य अनुसंध विद्राजस्य पूर्णिमा देवी नाम्यः उत्तरक्षमराजस्य नीतीश नाम्यः चित्रंच कन्याराजस्य धरणीबाई नाम्नः मेषराशि बन्धनक्षत्रस्य राजेश फोटो स्टूडियो नामाङ्गदस्य यजमान कुटुम्बानां नामाङ्गदस्य अनुसंध विद्राजस्य ललिता महानक्षत्र सिंहराजस्य रमेश कुमार अविटंच कुंभराजस्य जयंती तिरुवनक्षत्र मकराजस्य रेवतीवास स्वामी नमः वैकुंठ ஏகாதசி உன்னத கால பிராதர் கால ராமாத்ரத்திக ரிஷேம். எல்லாருமே கையில ஒரு புஷ்பம் கொடுத்துருப்பேன். இல்லைன்னா கூட புஷ்பத்தை கையில ஒரு இடி வாங்கிக்கிங்க. யாருக்காவது கொடுக்கலையான்னு பாருங்க. வாங்க வாங்க பக்தர்கள் எல்லாம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை சொல்றாங்களோ அவளுக்கு என்னுடைய ஆபரணங்கள் இல்லாமல் திருமேனி தரிசனம், இந்த நிடபாக சேவதன் திருப்பதியில் ஒரு தேவஸ்தான தரிசனம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு தரிசனத்தை கிடைச்சா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியத்தை ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதப்பட்டிருக்கார். இப்படி கேட்கும்போது நாரத மாமுனிவர் போயிட்டு மகாவிஷ்ணு கிட்ட நமோ நாராயணத்துக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கு. எப்பவுமே நாராயணா நாராயணான்னு உன்னை நான் சொல்லிட்டு இருக்கிறேன், எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு உன்னுடைய திருமேனி தரிசனம் கிடைக்கலையே. ஆனா பூலோகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் ஒரு தடவை உன்னுடைய மந்திரத்தை உச்சரிச்சாலே அந்த திருமேனி தரிசனத்தை பண்ணால் என்ன புண்ணியமோ அது கிடைக்குது. அது என்ன அர்த்தம்னு கேட்கிறார். சரி நாரதா, உன்னுடைய கேள்விக்கு பதில், அந்த பதிலுக்கு முன்னாடி ஒரு வேலை அப்படின்னாரு. சொல்லுங்க சுவாமி அப்படின்றாரு. அப்ப என்ன பண்றாரு, ஒரு கிண்ணத்துல நிறைவான ஒரு நல்லெண்ணெயை கையில கொடுத்து அந்த நல்லெண்ணெயை எடுத்துட்டு இந்த உலகத்தை நீ சுத்திட்டு வா. இந்த உலகத்தை நீ சுத்தி வரும்போது ஒரே ஒரு டிராப் எண்ணெய் கூட அந்த பூமியில வந்து சிந்தக்கூடாது. சிந்தாம இந்த எண்ணெயை எடுத்து சுத்தி நீ வந்துட்டு என்கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னா உனக்கு அந்த எண்ணெயை தன்னுடைய சரீரத்தை சாத்தி கொண்டு தைல காப்பு அலங்கார சொருபம்னு சொல்லக்கூடிய நிடபால சேவ தரிசனத்தை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்றாரு. அப்போ உடனே நாரத மாமுனிவர் கையில் எடுத்துக்கிறாரு. நாரத மாமுனிவர் எடுத்துட்டு அப்படியே ஒரு பிரதட்சணம் பண்ணி வர்றார். எது இந்த உலகத்தை பிரதட்சணம், இந்த உலகத்தை சுத்தி வரும்போது ஒரே ஒரு வாட்டியாவது நமோ நாராயணான்னு சொன்னியான்னு கேட்டார். இல்ல சுவாமி, நான் மறந்துட்டேன், நீங்க வேலை கொடுத்தீங்கல்ல, அந்த வேலையில நான் அந்த நாராயணன்ற நாமத்தை மறந்துட்டேன் அப்படின்னு. உலகத்தில் உனக்கு கொடுத்த ஒரே வேலை இதுதான், இந்த எண்ணெய் எடுத்து சுத்திட்டு வா அப்படின்னு சொல்லி. அப்படியேப்பட்ட அந்த எண்ணெய் எடுத்து சுத்தி வர சொல்லியே என்ன நீ மறந்துட்ட. ஆனா அந்த பூமியில இருக்கக்கூடிய உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு நிறைய கடமைகளும் நிறைய தேவைகளையும் நிறைய விஷயங்களுக்காக அவங்கள உழைக்க வைக்கிறேன். அப்படி உழைக்க வைக்கக்கூடிய பக்தன் ஒரு நொடி பொழுது கண்ணு மூடி ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொன்னாலே போதும், நான் அவனுக்கு அந்த தரிசனம் செய்த புண்ணியத்தை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப சுத்தி வந்து அந்த கடமைக்கு வேலை செஞ்சல,
அந்த வேலை செஞ்சதுக்கு உண்டான புண்ணியம் உனக்கு கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்றாருன்னா அந்த எண்ணெயை தன்னுடைய சரீரத்துல சேர்த்துக்கிறார். நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா எப்படி இருப்போம் அந்த மாதிரி எண்ணெயை சாத்திக்கிறாரு. எண்ணெயை சாத்தி தரிசனம் பண்ணக்கூடிய நாட்களாக அமையக்கூடியது இந்த மார்கழி மாசம் தான். இந்த மார்கழி மாசம் நிறைய பெருமாள் கோயிலுக்கு போவீங்க. ஒரு சில கோயில்களில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் போட்டுருவாங்க, கழுத்து வரைக்கும் தான் இருக்கும். ஒரு சில கோயிலில் சுவாமி உச்சவரத அலங்காரம், மூலவர் தரிசனம் கிடையாது. ஃபுல்லாக எண்ணெயை சாத்திட்டு சுவாமிக்கு வந்து 15 நாள் ராப்பத்து பகல் பத்து உற்சவம் சொல்லுவாள். அப்போ தைலத்திலே இருப்பார் அந்த பெருமான். அந்த ரூபத்தை தரிசனம் செய்வது ஸ்ரீ நமோ நாராயணா மந்திரத்தை கலியுகத்தில் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி தரிசனமே கிடைக்குமா. அப்படியேப்பட்ட தரிசனத்தை உண்டாக்குனது வந்து நாரதம். அவ்வளோ பவர்ஃபுல் மந்திரம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி. நரசிம்மர் கதையும் அப்படித்தானே உருவாச்சு. எங்க இருக்கான நாராயணன், தூணில் இருக்கிறதா துருணில் இருக்கான, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையிலேருந்து வந்துருக்குறீங்களா. அதனால இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த பூஜை அர்ச்சனை முடிகிற வரைக்கும் ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி நாராயணத்தின் நாமம் சொல்லுங்க. அதோடைய அனுகிரகமான நம்மளுடைய தேவைகளை மகாவிஷ்ணு நாராயணன் பூர்த்தி வைப்பார். பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பத்மநாபாய நமஹ ஓம் தாமோதராய நமஹ ஓம் மச்சாய நமஹ ஓம் கூர்மாய நமஹ ஓம் வராகாய நமஹ ஓம் நரசிம்மாய நமஹ ஓம் ராமாய நமஹ ஓம் பலராமாய நமஹ ஓம் பார்கவ ராமாய நமஹ ஓம் வாமன ராமாய நமஹ ஓம் கிருஷ்ணாய நமஹ ஓம் ஆனந்தமூர்த்தே நமஹ ஆனந்தாய நமஹ இதுக்கு பேர் ஆத்ம பிரதட்சணம் பேரு. எதுக்காக பண்றோம் அப்படின்னா ஆலயத்தில் பிரதட்சணம் பண்ணி வர முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது இறைவனை தனக்குள்ள கொண்டு வந்து தன்னுக்குள்ளவே இறைவனை வச்சு தன்னுக்குள்ள பிரதட்சணம் பண்றதா இருக்கும். அதனால எல்லாருமே உங்களுடைய வலது கை பக்கமா ஒரு 3 முறை பிரதட்சணம் பண்ணிக்க சொல்லுங்க. யானி காணீச பாபானி ஜென்மாந்திர கிருதானி ச தானி தானி வினத்தந்தி பிரதக்ஷணம் பதே பதே மம அநேக கோடி பிரார்த்தன பிரதக்ஷண நமஸ்காராணி சமர்ப்பயாமி. மனசார நல்லா பிரார்த்தனை பண்ணி உங்க கையில் இருக்க புஷ்பத்தை கொண்டு வந்து